953 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1480 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ். இது ரோடு 30 ஃபீட் ரோடு, ஈஸ்ட் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த ரெடி டு மூவில் 3 வீட்டில் லாஸ்ட் வீடு புக் ஆகிடுச்சு. அதுக்கு வாட்டரை பொறுத்தவரை இந்த ஏரியாவில் லாகிங்கே இருக்காது. எப்பேற்பட்ட வெயில் காலத்துலேயும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்காது. ஸோ இது ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் சார். இது கிட்டத்தட்ட ஒரு ஹால் சைஸ் 11 அடிக்கு 16.25 அடி இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது ஸ்பேசியஸான பெட்ரூம். இது மொட்டை மாடியில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பர்கோலா கொடுத்துருக்கோம். பர்கோலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும். உங்களுக்கு ஆல்சோ ஈவினிங் டைமில் இந்த ஸ்பாட் லைட்லாம் எரியும் போது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு இங்கேயும் ஒரு கிரில் கொடுத்துருக்கோம். மொட்டை மாடி வர வழியில் சாரல் அடிக்காத மாதிரி கிட்டத்தட்ட 4 ஃபீட் ஹைட்டில் உங்களுக்கு ஷீட்டும் அடிச்சிருக்கும். இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு. ஒரு 14.5 by 16 இருக்கிற மாதிரி ஒரு ஹால். இது ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 feet 9 inches by 4 feet சார். இது ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் இந்த ஏரியாவில் எந்த பஞ்சமும் கிடையாது. இது ஒரு DTCP அப்ரூவ்டு லேஅவுட். இந்த லேஅவுட்டோட பேர் சுபமங்களா நகர். அதுவும் அந்த எல்லோ கலரில் தெரிகிற அந்த 3 வீடும் நாங்கள் கட்டி சேல் பண்ண வீடு தான். எல்லாமே லாஸ்ட் இயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. சவுத் ஃபேஸில் 3 வீடு கட்டணும். அது எல்லாமே சோல்ட் அவுட்டு. வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு ரஹீம் டிவி. நான் உங்க அப்துல் ரஹீம் சார்பா பேசிட்டு இருக்கேன் guys. இன்னைக்கு சென்னை கூடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தரமான மெட்டீரியல் யூஸ் பண்ண ஒரு சூப்பரான 3 BHK டூப்ளெக்ஸ் வீடை பத்தி தாங்க இந்த வீடியோல ஃபுல் டீடைல்ஸ் வந்து பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். சோ இந்த வீடை எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்காங்க, என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு பிரைஸ்ல வந்து போயிட்டு இருக்கு, எக்ஸாக்ட்டா இந்த வீடு எங்க லொகேட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம முதல்ல இருந்து கடைசி வரையும் பாருங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே गाइस, இன்னைக்கு இந்த வீட்டை பத்தி சார் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஓகே சார், உங்க பேர் என்ன சார்? என் பேர் அருள்மொழி செல்வங்க. ஓகே சார், உங்க கம்பெனியோட பேர் என்ன? செங்கேனி பில்டர். நீங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத சொல்லுங்க. இப்போதைக்கு 2 ப்ராஜெக்ட் ரெடி டு மூவ்ல இருக்கு. ப்ராஜெக்ட் இந்த ப்ராஜெக்ட்ல 2 வீடு அவைலபிள் இருக்கு. இது பக்கத்துல இன்னும் 2 வீடு கட்டிட்டு இருக்கோம். அது அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. இன்னும் ஒரு 2 months பிறகு ஹேண்ட் ஓவர் பண்ற ஸ்டேஜ்ல. இது 3 வீடு இந்த ப்ராஜெக்ட்ல. அதுல ஒரு வீடு ஆல்ரெடி சோல்ட் அவுட், மக்கள் குடி வந்துட்டாங்க. இப்போ 2 வீடு மட்டும் இருக்கு. பட் இப்போ நம்ம இப்போ மிடில் ஹவுஸ் இந்த வீடை நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே சார், உள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்த்தலாம் சார். தாராளமாக சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே அமைஞ்சிருக்குன்னா கூடுவாஞ்சேரியிலேருந்து திருப்பூரூர் போகிற ரோட்டில் நெல்லிக்குப்பம் ரோடுன்னு சொல்லுவாங்க. அதில் வேலம்மாள் வித்யாசனம் ஸ்கூல்லேருந்து எக்ஸாக்டாக 1.5 kilometer டிஸ்டன்ஸில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. GST ரோட்லேருந்து பார்க்கும்போது 5 kilometer இந்த இடம். இது ஒரு DTCP அப்ரூவ்டு லேஅவுட். இந்த லேஅவுட்டோட பேர் சுபமங்களா நகர். ஸோ இது ஒரு 2867 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி அது 3ஆக பிரித்து சப்டிவிஷன் அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம். BDO ஆஃபீஸில் சப்டிவிஷன் அப்ரூவ்டு வாங்கியிருக்கோம். அதுக்கு பிறகு பில்டிங் அப்ரூவ்டும் வாங்கியிருக்கோம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இந்த வீடு பார்த்தீங்கன்னா 953 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1480 ஸ்கொயர் ஃபீட் இருக்கிற ஒரு 3 BHK டியூப்ளெக்ஸ் ஆகும். இது ரோடு 30 ஃபீட் ரோடு, ஈஸ்ட் ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி. வாங்க பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 என்ட்ரன்ஸ் வச்சுருக்கோம். இது கார் பார்க்கிங் என்ட்ராகிறதுக்கு. இது 2 வீலருக்கு தனியாக செப்பரேட் கேட் இருக்குது. ஸோ இந்த பக்கம் நீங்கள் என்ட்ரு ஆகிட்டு இந்த பக்கம் நீங்கள் 2 வீலரை நீங்கள் பார்க் பண்ணலாம். அதுக்கு ஒரு தனியாக ஒரு செட் பேக் இருக்குது. ஒரு டேப் இருக்குது. நீங்கள் வெளியே போயிட்டு வரீங்கன்னா கை கழுவுறதுக்காக உங்களுக்கு வெளியிலையும் ஒரு டேப் இருக்குது. இது என்ட்ரன்ஸ். இது கார் பார்க்கிங். உங்களுக்கு இது ஒரு 9.25 அடிக்கு 16.25 அடி இருக்கிற ஒரு நல்ல பக்காவான ஒரு கார் பார்க்கிங். இது உங்களுக்கு ஒரு செடான் டைப் காரையும் தாராளமாக நீங்கள் பார்க் பண்ணலாம். இந்த பில்டிங்கோட ஃபவுண்டேஷன் டெப்த்து 6 feet ஃபவுண்டேஷன் டெப்த்து சார். பேஸ்மெண்ட்டோட ஹைட்டு 4 feet. இது சீலிங் எல்லாமே 10 feet சீலிங் தான். கார் பார்க்கிங்கில் பார்க்கிங் டைல்ஸ் போட்டிருக்கோம். உங்களுக்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸு 8000 liters இருக்கிற மாதிரி உங்களுக்கு செப்டி டேங்க் இருக்குது. ஆல்சோ உங்களுக்கு வேஸ்ட் வாட்டர்லாம் போகிறதுக்கு பயோசெப்டி டேங்க்கும் இதில் வச்சுருக்கோம். ஓகே சார், மெயின் டோர் என்ன மெட்டீரியல் யூஸ் சார்? இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்டு சார். 5 inches by 4 inches திக்னஸ் இருக்கிற ஃப்ரேம் வச்சு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ குட்டு இது. ஓகே சார், இந்த தாப்பால் ஹேண்டில் என்ன மெட்டீரியல்? இது ஆன்டிக் பிராஸ் மெட்டீரியல் சார் இது. ஓகே சார். ஸோ இது ஒரு நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹாலு. ஒரு 14.5 by 16 இருக்கிற மாதிரி ஒரு ஹால். இது ஃப்ளோர் டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 2 feet 9 inches by 4 feet சார். இது நல்ல லுக்கு, உங்களுக்கு நல்ல லுக்கு கொடுக்கும். ஹாலில் 2 விண்டோ கொடுத்துருக்கோம். 3/4ல் 2 விண்டோ கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. ஸோ கிரில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொலைக்கூர் அடிச்சது தான், உங்களுக்கு ஸ்க்ரூ டைப் கிடையாது. ஸோ உங்களுக்கு நல்ல சேஃப்டியை பொறுத்தவரை பக்காவாக இருக்கும். உங்களுக்கு அவுட்டர் வால்லாம் 9 inches திக்னஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னரில் மட்டும் 4.5 inches திக்னஸில் இருக்குது. இது ஒரு கிச்சன். ஒரு 7 அடிக்கு 11 அடி கிச்சன் இருக்கிறது. ஒரு 2 அடி உயரத்துக்கு உங்களுக்கு கிரானைட் ஸ்லாப், கவுண்டர் ஸ்லாப் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ 2 விண்டோ கொடுத்துருக்கோம். உங்களுக்கு 3/3ல் 2 விண்டோ, நல்ல வெண்டிலேஷன் இருக்கும். உங்களுக்கு ஈஸ்ட் பார்த்தா மாதிரி சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன். இது வந்து 3 டேப் கொடுத்துருக்கீங்க. இது எதுக்காகனா 3 லைன் கொடுத்துருக்கோம் சார். இது வந்து டைரக்ட் வாட்டர்னா உங்களுக்கு டேங்க்கில் தண்ணி ஏறி டேங்க்லேருந்து வர தண்ணி. ஓகே சார். இது டைரக்ட் வாட்டருக்கு டேப். அதாவது உங்களுக்கு மோட்டர் போட்டிங்கன்னா இடத்துலேருந்து நேரம் உள்ள வந்து கொட்டும். உங்களுக்கு வாட்டரை பொறுத்தவரை இந்த ஏரியாவில் லாகிங்கே இருக்காது. எப்பேற்பட்ட வெயில் காலத்துலேயும் உங்களுக்கு தண்ணி பிரச்சனையும் இருக்காது.
ஓகே சார். இப்போ ஒரு சில இடத்துலலாம் மழை பெஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் சொல்ல வரேன். உங்களுக்கு வாட்டர் லேக்கிங் பிரச்சனை இங்கே கிடையவே கிடையாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை லேண்ட், அதாவது புஞ்ச லேண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் இந்த ஏரியாவில் அந்த பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. கிச்சனில் 2 செல்ஃப் இருக்குது இன்பில்ட்டாகவே. இது வந்து சாமி படம் வைக்கிறதுக்கு நீங்கள் பூஜை ரூமாக வச்சுக்கலாம். ஆல்சோ கிச்சன் வெசல்ஸ் வைக்கிறதுக்கும் இதை நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம், இன்புட் அண்ட் அவுட்லெட். ஆல்சோ இந்த இடத்துல வாஷ் பேஷன் ஒன்று கொடுத்துருக்கோம். கிளாஸர் ஐட்டம் எல்லாமே பேரிவேர் பிராண்டு தான் சார் இது. ஓகே சார். ஸோ இது காமன் பாத்ரூம் ஒன்று 4 அடிக்கு 6 அடி 4/6.5 சைஸில் ஒரு பாத்ரூம் இது. இது வெஸ்டர்ன் கிளாஸர் பேரிவேர் பிராண்டில் சைஃபோனிக் டைப்பில் உங்களுக்கு வெஸ்டர்ன் கிளாஸர் கொடுத்துருக்கோம். ஆல்சோ உங்களுக்கு கெய்சருக்கு பாயிண்ட் இருக்குது. இது வந்து ஸ்டாப் காருக்கு. இது ஸ்டாப் காருக்கு எதுக்காகனா, இப்போ இந்த பாத்ரூமில் மட்டும் வாட்டரில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை நீங்கள் சரி பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்ற பாத்ரூமுக்கு கிச்சனுக்குலாம் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இது நீங்கள் சரி பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு வரும். ஸோ ஒரு பாத்ரூமில் பண்ணுற சர்வீஸ் மற்ற இடத்த உங்களுக்கு பாதிக்காது. வால் டைல்ஸ் பாத்ரூம்லேயே உங்களுக்கு 2/4 டைல்ஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஷவர் ஒன்று கொடுத்துருக்கோம். இது ஒரு பெட்ரூம். வா, இது கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வேணுன்றதால 10/10 ஒரு காம்பேக்டான ஒரு பெட்ரூம். இது ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் ஒரு லாஃப்ட் இருக்கும், ஒரு செல்ஃப் இருக்கும், ஒரு ஏசி பாயிண்ட் இருக்கும், காமனாக கொடுத்துட்றோம். இது 4/4 ஒரு விண்டோ. உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பேசியஸான விண்டோ. இது 4/4 இருக்குது. உங்களுக்கு லாஃப்ட்டுக்கு மேலே பாருங்கள், எந்தெந்த இடம் யூஸ் பண்ண முடியுமோ அதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கோம். தேவையில்லாத பொருள்லாம் நீங்கள் போட்டு வைக்கலாம். அது மாடிக்கு போகிற வழி சார். இது ஒரு க்ரீன் கலர் கிரானைட் சார். படிக்கட்டு உங்களுக்கு ரைசர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 இன்ச்சிலேருந்து 6.5 இன்ச்சு தான் ஹைட் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஏறும்போது உங்களுக்கு அந்த டயர்டு உங்களுக்கு இருக்காது. மிதிக்கிற இடமும் 10 இன்ச்சு உங்களுக்கு கிடைக்கும். இது கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SS ரெயிலிங் கொடுத்துருக்கும், ஸ்கொயர் டைப்பில் கொடுத்துருக்கும். அதனால் உங்களுக்கு கிரிப்பு நல்லாயிருக்கும். இது மாடியில் ஒரு சின்ன ஹால் சொல்லலாம், யூட்டிலிட்டி ஏரியா சொல்லலாம். ஒரு 7/13 சைஸில் ஒரு ஸ்பேசியஸாக ஒன்று இருக்குது. இங்கே ஒரு வெண்டிலேட்டருக்கு இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்கோம். இங்கேயும் வாஷிங் மிஷினுக்கு ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்கோம். இப்போ பசங்கள்லாம் லேப்டாப் ஆப்ரேட் பண்ணுறாங்க, ஒரு டெஸ்க்டாப் வச்சு ஆப்ரேட் பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துடலாம். பசங்க என்ன ஆப்ரேட் பண்ணுறாங்க நாமளும் மானிட்டர் பண்ணலாம். அது ஒரு அட்வான்டேஜ் இந்த இடத்துல. வாங்க, இந்த இடத்துல ஒரு பெட்ரூம் இருக்குது 10/14.5 சைஸில். இது கீழே இருந்த பெட்ரூம் விட பார்க்கும்போது இது கொஞ்சம் நல்ல ஸ்பேசியஸான பெட்ரூம். 10x14.5 சைஸில் ஒரு பெட்ரூம் இருக்குது. இதில் ஒரு லாஃப்ட், செல்ஃப், ஏசி பாயிண்ட் இருக்குது. பெட்ரூம் டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் சார், ரெடிமேட் டோர் இது. ஸோ பாத்ரூம் டோர் உங்களுக்கு WPC டோர். இந்த பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 4/8 சார். 4 அடிக்கு 8 அடி சைஸில் இங்கே ஒரு பாத்ரூம் இது. ஆல்சோ இங்கே பாத்ரூம் உள்ளேயும் ஒரு வாஷ் பேஷன் ஒன்று சின்னதாக கொடுத்துருக்கோம், காம்பேக்டாக. ஸோ இதில் ஒரு வெஸ்டர்ன் கிளாஸ் இருக்குது. ஆஸ் யூஷுவல் கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தா மாதிரி இங்கேயும். ஸோ இது ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் சார். இது கிட்டத்தட்ட ஒரு ஹால் சைஸ் 11 அடிக்கு 16.25 அடி இருக்கிற மாதிரி ஒரு மாஸ்டர் பெட்ரூம். இது ஸ்பேசியஸான பெட்ரூம். இதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம். இது இந்தியன் டைப் டாய்லெட். உங்களுக்கு இந்தியன் டைப் டாய்லெட்டுக்கும் ஃப்ளஷ் டேங்க் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இதுவும் 4/8 சைஸ். இந்த ரூமுக்கும் 2 விண்டோ கொடுத்துருக்கோம். பால்கனி இருக்கிறதால இதுக்கு மட்டும் UPVC விண்டோ இந்த பக்கம் மட்டும். இது ஒரு அழகான பால்கனி சார். இது 5 அடிக்கு 9 அடி சைஸில் ஒரு அழகான பால்கனி. உங்களுக்கு ஈவினிங் டைமில் நீங்கள் உட்காரும்போது ரம்யமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது ஒரு கைப்பிடி கொடுத்துட்டு உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு SS ரெயிலிங் கொடுத்துட்டு கிளாஸ் கொடுத்துருக்கோம். இது அவுட்டரில் பார்த்தீங்கன்னா ஸ்டோன் டைப்பில் உங்களுக்கு வால் டைல்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சேஃப்டி வைஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு கிரில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலையும் ஒரு கிரில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு அப்படியே ஹெட்ரூம் போகலாம். வாங்க, கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டிநாடு சிமெண்ட்டு, ஜுவாரி சிமெண்ட் எல்லாம் பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். சுவிச்சஸ்லாம் ஆர்பிட் ரோமா கொடுத்துருக்கோம். கேபிள்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்பிட்டில் FRLS ஃபயர் ரெசிஸ்டன்ஸில் லோ ஸ்மோக் இருக்கிற மாதிரி பிராண்டில் நாங்கள் கேபிள் கொடுத்துருக்கோம். இது மொட்டை மாடியில் வந்தீங்கன்னா இங்கே ஒரு பர்கோலா கொடுத்துருக்கோம். பர்கோலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல லுக்காக இருக்கும். உங்களுக்கு ஆல்சோ ஈவினிங் டைமில் இந்த ஸ்பாட் லைட்லாம் எரியும் போது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களுக்கு ஸோ இங்கேயும் ஒரு கிரில் கொடுத்துருக்கோம். மொட்டை மாடி வர வழியில் சாரல் அடிக்காத மாதிரி கிட்டத்தட்ட 4 ஃபீட் ஹைட்டில் உங்களுக்கு ஷீட்டும் அடிச்சிருக்கும். கேரளா டைல்ஸ் போட்டிருக்கோம். கடுக்கா, வெள்ளம், சுண்ணாம்பு எல்லாத்தையும் போட்டுட்டு அது மேலே உங்களுக்கு கேரளா வெதரிங் டைல்ஸ் 9 inches by 9 inches போட்டிருக்கோம். ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன்னா பண்ணுறதுக்கு உங்களுக்கு பந்தல் வளையம் இருக்குது. மாடியில் ஒரு டேப் ஒன்று கொடுத்துருக்கோம். மேலே சாட்டிங்கன்னா இங்கேயே கழுவிக்கலாம். துணியெல்லாம் காய வைக்கிறதுக்கு ஸ்டாண்டு செட் பண்ணியிருக்கோம். மொட்டை மாடி கைப்பிடி சோரோட உயரம் பார்த்தீங்கன்னா 3 அடி ஹைட்டு. மாடியில் ஏறுறதுக்கு நீங்கள் மேலே ஹெட்ரூம் மேலே ஏறுறதுக்கு ஒரு ஏணி ஒன்று கொடுத்துருக்கோம். இது எதுக்காக ஈஸியாக எடுக்கிற டைப்பில் வச்சுருக்கோன்னா அப்படியே ஃபிக்ஸடாக இருந்ததுன்னா குழந்தைங்க மேலே ஏறிடுவாங்க. ஸோ இப்போ நம்மளால் மட்டும் தான் தூக்க முடியும். நம்ம எடுத்து கீழே வச்சுட்டோம்னா குழந்தைங்க மேலே ஏற முடியாது. நாம் ஏறணும்னு நினச்சா நாமளே எடுத்து வச்சுட்டு மேலே ஏறிக்கலாம். மாடியில் ஒரு 750 லிட்டர் இருக்கிற மாதிரி சின்டெக்ஸில் ஒரு டேங்க் ஒன்று கொடுத்துருக்கோம். ட்ரிபிள் லேயர் மெட்டீரியல். அது ஓகே சார். வீட்டை பற்றி எல்லாமே சொல்லிட்டீங்க. இந்த வீட்டோட ப்ரைஸ் எவ்வளோ வருது சொல்கிறேன் சார். இது மொத்தம் 3 டைப்பில் வீடு இருக்குது. 3 வீடுக்கும் ஆல்சோ இங்கே நாங்கள் பக்கத்தில் கட்டியிருக்கிற 2 வீடுக்கும் என்ன பொதுவான விஷயம்னா எல்லா வீடுமே 3 BHK ஹவுஸ், எல்லா வீடுமே ஈஸ்ட் ஃபேஸிங் ஹவுஸ். ஓகே சார். ஸோ இந்த ரெடி டு மூவில் 3 வீட்டில் லாஸ்ட் வீடு புக் ஆகிடுச்சு. ஆல்ரெடி மக்கள் குடி வந்துட்டாங்க, சோல்ட் அவுட்டு. இந்த 2 வீடு மட்டும் இருக்குது. முதல் வீட்டோட விலை 71 லட்சம், இந்த வீட்டோட விலை 74 லட்சம். இது ரெண்டுமே எக்ஸாக்டாக பில்டிங்கோட ரேட்டு மட்டும்தான். இது போக 3 phase EB கனெக்ஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டு தனி. இது எக்ஸாக்டாக
இப்போ இப்போதைய ரேட்டு தான் நாங்கள் சொல்கிறோம். இப்போ ஒருவேளை ஒரு மாதம் பொறுத்து 2 மாதம் பொறுத்து பையர்ஸ் புதுசாக வராங்கன்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி காஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இருக்க செய்யும். இப்போ நான் சொல்கிற ரேட் இப்போதைய ரேட். அந்த வீடு வந்து 71 லட்சம் சொன்னீங்க, இந்த வீட்டை வந்து 74 லட்சம் சொல்கிறீங்க, என்ன சார் காரணம் கேட்குறீங்களா? சொல்கிறேன் சார். லேண்டோட சைஸ்லையும் பில்டிங்கோட சைஸ்லையும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ அவைலபிள் இருக்கிற இந்த 2 வீடும் சரி, இப்போ நாங்கள் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிற இன்னும் 2 வீடும் சரி, 4 வீடுமே எல்லாமே ஈஸ்ட் ஃபேஸ் ஹவுஸ் 3 BHK ஹவுஸ். பட் லேண்டோட சைஸ் பில்டிங்கோட சைஸ் ஒவ்வொன்றும் மாறுபடும். இப்போ எக்ஸாம்பிள் இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா 904 சதுர அடி இடத்துல 1425 சதுர அடி வீடு. இந்த வீடு பார்த்தீங்கன்னா 953 சதுர அடி இடத்துல 1480 சதுர அடி வீடு. இப்போ எக்ஸாம்பிள் அந்த ப்ராப்பர்ட்டிலாம் பார்த்தீங்கன்னா 82 lakhs and 85 lakhs. அந்த 85 lakhs சொல்கிறீங்கன்னா 1395 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1700 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா, 2 கார் வர்ற மாதிரி பார்க்கிங். ஸோ ஒவ்வொரு வீட்டுக்கும் காஸ்ட் இதனால தான் மாறுபடுது. கஸ்டமர் வந்து வீடை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா அவங்க ஓகே சொன்னாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க எந்த பேங்க் கேட்டாலும் எங்களால் ஏற்பாடு பண்ண முடியும். ஏன்னா எங்களுக்கு எல்லா பேங்க்கோடையும் டைப் இருக்குது. ஆல்ரெடி ஒரு வீடு சோல்ட் அவுட், அதுவும் லோனில் தான் போயிருக்கு. லே அவுட்டை பொறுத்தவரை DTCP அப்ரூவ்டு லே அவுட்டு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி 3 பிரித்து சப்டிவிஷன் அப்ரூவ்டு BDO ஆஃபீஸில் வாங்கியிருக்கோம். ஆல்சோ 3 வீட்டுக்கும் தனித்தனியாக பில்டிங் அப்ரூவ்டும் இருக்குது. சேல் டீட்டில் தான் அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது, பவர் ஆஃப் அட்டர்னியில் கிடையாது. ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்தவரை ஜெனுவனாக இருக்கும். நீங்கள் வாங்க, உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக கிட்ட வந்து நாங்களே ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கைட் பண்ணுறோம். அதுவும் அந்த எல்லோ கலரில் தெரிகிற அந்த 3 வீடும் நாங்கள் கட்டி சேல் பண்ண வீடு தான். எல்லாமே லாஸ்ட் இயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது. சவுத் ஃபேஸில் 3 வீடு கட்டணும், அது எல்லாமே சோல்ட் அவுட்டு. அங்கே தெரிகிற அந்த 2 வீடு ஈஸ்ட் ஃபேஸில் தெரிகிற 2 வீடு இருக்குது பாருங்க, பிளாஸ்டிங் பண்ணிட்டு இருக்காங்க, மேலே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த 2 வீடுமே பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு தான். அது இன்னும் 2 மாதத்தில் ஹேண்ட் ஓவர் பண்ணுற ஸ்டேஜ். அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பெரிய பில்டிங், அதெல்லாம் ஒவ்வொரு வீட்லேயும் 2 கார் நீங்கள் தாராளமாக பார்க் பண்ண முடியும். அது மாதிரி டைப்பில் இருக்கும். ஆல்சோ இது பக்கத்தில் இன்னொரு 3 2 BHK ஹவுஸ் லாஸ்ட் இயர் கட்டினது, அதுவும் சோல்ட் அவுட் எல்லாமே. இங்கே பக்கத்தில் நீங்கள் வரவேல GST ரோட்லேருந்து நீங்கள் வரும்போதே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஆரோக்கிய அன்னை ஹாஸ்பிட்டல் இருக்குது, சின்ன சின்ன கிளினிக் ஏகப்பட்டது இருக்குது. ஆல்சோ இங்கே வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்துலேயும் ஹாஸ்பிட்டல் இருக்குது. நம்ம வீட்டிலேருந்து எக்ஸாக்டாக 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வேலம்மாள் வித்தியாசம் CBSE ஸ்கூல் இருக்குது. இங்கே வந்து ஒரு 1 கிலோமீட்டர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாய்மான்ற CBSE ஸ்கூல் இருக்குது. வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்துலேருந்து ஒரு 500 மீட்டரில் SRM பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. காலேஜஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா SRM காலேஜ் இங்கேருந்து அதிகபட்சம் ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர் SRM காலேஜ் இருக்குது. பெரிய ஹாஸ்பிட்டல்லாம் செட்டிநாடு ஹாஸ்பிட்டலில் இருக்குது, SRM ஹாஸ்பிட்டல் இருக்குது. காலேஜஸில் உங்களுக்கு கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ் பக்கத்தில் இருக்குது. VIT காலேஜ் ஆல்மோஸ்ட் இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டரில் VIT காலேஜஸ் இருக்குது. எல்லா லீடிங் ஸ்கூலோட பஸ்ஸஸும் இந்த ஏரியாவில் வருது. ஸோ ஸ்கூல் காலேஜ் அதெல்லாம் இந்த ஏரியாவில் எந்த பஞ்சமும் கிடையாது சார், நிறையா இருக்குது. உங்களுக்கு ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா அந்த வேலம்மாள் ஸ்கூல் பக்கத்துலேயே ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் இருக்குது. மளிகை கடை சின்ன கடையெல்லாம் இந்த ஏரியாலேயே நிறையா. இந்த வீடியோ நீங்கள் எல்லாருமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சார் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணார். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கும் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் இவங்க சைடில் இருந்து கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுற வரை பாய்.